இப்போ கார போண்டா செய்ய போகிறோம். அது செய்முறை என்னன்னு சொல்லிக்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து எல்லாம் மைதாவில் பண்ணுவாங்க, நான் கோதுமையில் பண்ணுவேன். கோதுமை மாவு போட்டேன், கூட வந்து வெங்காயம் நீட்டாக சீவி போடுங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். பால் இதுக்கு உங்களால் பால் வந்து டீ போட்டு போண்டா சாப்பிட்டு ஜீரணம் ஆகணும்னு டீ போட்டு குடிக்கணும், அதுக்காக வச்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைந்துட்டோம், அது நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் பிசைந்துக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து போண்டா மிக்ஸ் எதாவது வாங்கி வச்சுட்டு இருந்தால் மிக்ஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா வேணாம் விட்டுடுங்க, செகண்ட் ஆப்ஷன் தான் அது. இப்போ நான் வந்து மாவை நல்லா கலரிட்டேன். போண்டா மிக்ஸு நம்ம வீட்டில் இருக்குதா, எங்கள் வீட்டில் இருக்குது, அதை கொஞ்சம் நான் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. இப்படிமா அது மூஞ்ச காமிங்க, அது இது பாரு. ஹிப்பிமா வாங்கி வச்சு கொஞ்சம் அது எவ்வளோ ஆட் பண்ணணும்? கொஞ்சம் ஒரு இது 50 கிராம்ஸு, நான் ஒரு 25 கிராம்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ போதுமான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. முதல் தெளித்து தண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். எடுத்ததும் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி பசங்கன்னா சாஃப்ட்னஸ் வராது. உள்ள எடுத்தா வீணாயிடுமே. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி, எத்தனை கிளாஸ் தண்ணி ஊற்றணும்? ஒரு 2 டம்ளர் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவை, மாவுக்கு தேவையான அளவெல்லாம் கிடையாது. மாவுக்கு எந்த அளவு மாவு பதம் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, ஒரு கப் எடுத்துட்டீங்கன்னா 2 கப் தண்ணி தேவைப்படும். நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணுமா? அப்பதான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஊற வைக்கணுமா? இந்த மாதிரி பானையில் தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணுங்க, அது உடம்புக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஓகே. இப்போ உங்களுக்கு தெரியும் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. லித்திகா நல்லா சொல்லுவான், லித்திகாக்கும் சமையல்லாம் தெரியும்.